அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அபி அப்படியே பார்க்குறாங்க. கண்டிப்பாக நைட்டு 12 மணிக்கு இவர் விஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டே இருக்காங்க. தூங்கவே இல்லை. எழுந்து எழுந்து பார்க்குறாங்க. டைம் என்ன ஆகுது, டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 12 மணி ஆகுது. கண்டிப்பாக இவர் நமக்கு விஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராகவ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. 12 மணி ஆயிடுச்சு. ஒரு விஷ் கூட பண்ணவே இல்லை இவர் ராக்கி பாய் ஆனால் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா, அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. நீ எப்போவுமே நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க எட்டி. ராக்கி பாய், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு விஷ் பண்ணுவீங்க. நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆட சொல்கிறாங்க ராகவ் கிட்ட. அபிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லை. எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க வீட்டில். அப்போ பாட்டி, அஞ்சலி, ஆகாஷ் எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அபியோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். ஆகாஷ், நீ போயிட்டு கேக் எல்லாமே வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் போகிறாரு. போயிட்டு கேக் எல்லாமே வாங்கிட்டு வராரு. எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூப்பிடுறாங்க. அபியும் வராங்க. அப்படியே முரளி பார்க்குறாரு. என்னோட அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக பார்த்துட்ருக்காரு. அபி, வாங்க நீங்கள் கேக் வெட்டுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்ட சொல்கிறாங்க. அபி கேக் வெட்டுறாங்க. வெட்டினோடனே அணுக்கு ஊட்டுறாங்க. எல்லாருக்குமே கேக் கொடுக்குறாங்க. ராகவுக்கு அப்படியே ஊட்டுற மாதிரி போகிறாங்க. ஆனால் ராகவ் அப்படி தடுத்து கையில் அந்த கேக்கை வாங்கிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அபி அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் ராக்கி பாய் உங்களுக்கு ரொம்ப தான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அனு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. அஞ்சலி, பாட்டி, ஆகாஷ் எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு ராகவ், கண்டிப்பாக நீ கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போ இன்னைக்கு அபியை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, என்ன வேலை இருந்தாலும் சரி, இன்றைக்கி அபியோட பர்த்டே, கண்டிப்பாக நீ கூட இருக்கணும். அபிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. அபியோட நீ சந்தோஷமாக இரு. அபியும் நீ சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாரு. அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறாங்க. தேவையான தேங்காய், பழம் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அபி போய் வாங்கிட்டு வராங்க. ராகவ் அப்படியே முன்னாடியே போயிட்டே இருக்காரு. அபி பின்னாடியே வராங்க. வரும்போது யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ நேரம் நீங்கள் விஷ் பண்ணுவீங்கன்னு நான் காத்துட்ருக்கேன் தெரியுமா? ஆனால் ஒன்று, கடவுளே இங்கே பாரு, நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். இவர் கண்டிப்பாக இன்றைக்கிக்குள்ளே எனக்கு விஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே கத்திட்டாங்க. திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு எதுக்கு இவ இப்படி கத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம கத்துறதை இவர் பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே சேர்ந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. அபி பேருக்கு அர்ச்சனை பண்ண உடனே அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே முரளி யோசிக்கிறாரு. அபிக்கு பர்த்டே, அதுவும் அவன் கூட சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்கா. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அபி என்னோட செல்லம், ஏன் செல்லத்தை கூட்டிகிட்டு அவன் கோயிலுக்கு போயிருக்கான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அபிக்கு நான் ஒரு அழகான ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்தா அபி வாங்கிக்கவே மாட்டா. அஞ்சலிக்கிட்ட கொடுத்து நம்ம கொடுத்துடணும். என் செல்லத்துக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. ஆனால் அந்த ராகவோட சேர்ந்து கோயிலுக்கு போனதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. அபி, நீ எனக்கு தான் அபி. நான் உன்னை யாருக்காகவும்